ஹே கைஸ், ஆல்ரெடி திருச்செந்தூர் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், அங்கே கோயிலில் எங்கே ஸ்டே பண்ண போகிறோங்கிறத பற்றிலாம், அங்கே நாங்கள் ரீச் ஆனது ப்ளஸ் அங்கே ஸ்டே பண்ணது, அங்கே சாமி கும்பிட்டது எதுவுமே வந்து நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை. ஸோ அதனால் என்னால் அங்கே வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே வந்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு 3 விஷயங்கள் எது நான் பண்ணது வந்து எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போகும்போது அந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன டைமுக்கு அங்கே போகிறோம் அப்படிங்கிறது, ரெண்டாவது விஷயம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மூணாவது விஷயம் எங்கே ஸ்டே பண்ணுறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப மெயினான விஷயம். நான் வந்து இந்த ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, முந்தின நாள் நைட்டு தான் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். அப்போ தான் நான் வந்து பிளான் பண்ணேன். சடனாக ஒரு சாட்டர்டே போவோம், இந்த சாட்டர்டே அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பினோம். ட்ரெயின் அவைலபிளாக இல்லை. அதனால் வந்து சரி ஓகே வேறு ஏதாவது மூலமாக ட்ராவல்ஸில் பார்த்தோம். ட்ராவல்ஸ்லேயும் வந்து அந்தளவுக்கு சீட்ஸ் தான் இல்லை. பட் எஸ்சிடிசி ஓரளவுக்கு சீட் இருந்தது நான் யோசித்த டைமிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் 4:30 5:30க்கு பஸ்ஸு அந்த மாதிரி. ஸோ அந்த பஸ்ஸில் சரி ஓகே சீட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி புக் பண்ணேன். பஸ்ஸும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல். பஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் நான் அவ்வளோ ஸ்ட்ரெச்சான ட்ராவலுக்கு வந்து எஸ்சிடிசி கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் எனக்கு ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பஸ் வந்து தூத்துக்குடி கிட்ட போகிற இடத்துல வந்து சம் டீசல் டேங்க் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே பஸ்ஸை ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பஸ் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அடுத்து அந்த பஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே ஹால்ட் பண்ணி வச்சிட்டாங்க. நான் ஒரு 4:30 அந்த மாதிரியாவது ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பஸ். ஆனால் பட் காலையில் 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் கொண்டு அங்கே இறக்கியே விட்டாங்க. ஏன்னா நான் பிளான் பண்ணது வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு அங்கே ரீச் ஆகிறோம் அப்படின்னா, டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கு போது கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்க்க போனோன்னா ஒரு 7:30 8 o'clock சாமி பார்த்துட்டு வந்துடலாம். வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படி எங்கேயாவது இப்போ ஈவினிங் தான் பஸ்ஸு திரும்ப புக் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கேயாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது டைமிங் அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போகிற அன்னைக்கு செம்ம கூட்டம், வேறு லெவலில் கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் நேராக என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நாங்கள் வந்து இறங்கின உடனே இம்மீடியட்டாக வந்து கடலுக்கு தான் போனோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாளிக்கிணறில் தான் குளிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு அப்புறம் தான் சாமி பார்க்க போனோம். பட் வந்து நான் அங்கே போய் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு அந்த நாளிக்கிணறுக்கெலாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது அங்கே. எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிருந்தோன்னா நாளிக்கிணறு முடிச்சுட்டு நாங்கள் கடலுக்கு போகிறக்கு மத்தியானம் ஆயிருமோ என்னவோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக கடலுக்கே போயிட்டோம். டேரெக்டாக கடலில் போய் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு வந்துட்டு அங்கே நாங்கள் கோயில் ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த லாட்ஜோட தான் நான் இங்கே டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ எல்எஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு நைட்டுக்கு 1500 நான் ஏசியும் 1800 ஏசின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 7 பேர் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து 1800க்கு வந்து 7 பேருக்குமே வந்து நான் ஏசி அடாப்ட் பண்ணிட்டோம். 300 எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் அப்படிங்கிற அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் ரூம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ லைக் நீங்கள் ரூம்ஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தால் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் பஸ் ரூட்டோ இல்லை ட்ரெயினாக மோடாகவே வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் எங்கேயாவது ரூம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே வந்து நாங்கள் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு அங்கே ரூம்லேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து ஷர்ட் அலௌட் இல்லை. பனியன் போட்டுக்கலாம், ஒரு வேஷ்டி கட்டிக்கணும், ஒரு டவல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ நான் பனியன் போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு ஒரு டவல் ஒன்று மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போகிற வழியில் அந்த வேலை சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் ஆர்ச்சிலேருந்து கோயிலுக்கு போகிற டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த வேலை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். ஒரு பெரிய லைன் என்ட்ரன்ஸ், லைக் ஒரு 4-5 ஜிக்ஸாக்ஸில் கோயில் உள்ளே என்ட்ராகல. டிக்கெட் கவுண்டருக்கே என்ட்ராகாமல் ஒரு 5-6 ஜிக்ஸாக் இருந்துச்சு. நான் நினச்சேன் இது பொது தரிசனமாக இருக்கும், நம்ம ஸ்பெஷல் இதில் போயிடலாம். 100 rupees ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது, பொது தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் 2 மட்டும்தான். ஸோ அந்த 100 rupees போயிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சாமி பார்த்துலாமோன்னு நினச்சிட்டு நான் போய் பார்த்தா அந்த ஜிக்ஸாக் லைனே 100 rupees தரிசனம் தான். பொது தரிசனம்லாம் சாயந்தரம் ஆகிடும் போல், அந்த அளவுக்கு இருக்காங்க க்ரௌடுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்குறக்கு ஒரு லைனில் போய் நின்னோம். கிட்டத்தட்ட 10 o'clock நாங்கள் போய் அந்த லைனில் நின்றுருப்போம். அங்கேருந்து அந்த டோக்கன் வாங்குறதுக்கான இதுக்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 o'clock தான் அங்கே ரீச்சே ஆனோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைனில் நின்று தான் 100 rupees தரிசனம் டிக்கெட். 60 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் லைன் இருக்குது. அவங்க வந்து அங்கே போய் நாங்கள் விசாரிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு அக்கா மாமா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு சரி அது இல்லாமல் 60 yearsக்கு மேலே இருக்கவங்க யாரோ ஒருத்தர் போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஆள் அக்கம்பெனி பண்ணிக்கலாம். எந்த ஏஜ்டாக இருந்தாலும் ஓகே கேன் அக்கம்பெனி.
அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் பாட்டியும் வந்து மோர் தேன் 60ங்கிறனால அவங்கள கூட வந்து அம்மாவும் அக்காவும் வந்து பையன் எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்க போனாங்க. ஸோ லைக் அக்கா அவங்கெல்லாம் போனப்போ என்னாச்சு, அக்கா கையில் குழந்தை இருக்கனால மாமா அவரையும் உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ லைக் இப்போ வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃபை மட்டும் தனியாக இந்த லைனில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க சாமி பார்த்து முடிச்சுட்டு எங்கள் லைனுக்கே வந்துட்டாங்க. எங்களுக்கே வந்து கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க சாமிலாம் ஃபோன் முடிச்சுட்டாங்க. நான் இன்னும் டோக்கனே வாங்கலை, 100 rupees டோக்கனே இன்னும் வாங்காமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock 1:15 ஆகிடுச்சு நான் கிட்டத்தட்ட டோக்கன் வாங்குறதுக்கு. அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஜிக்ஜாகெல்லாம் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு, சாமி பார்க்குற இடம் வரைக்கும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் சாமி பார்க்குற இடத்துக்கு கிட்ட போகும்போது சுத்தமாக அலோவ் பண்ணவில்லை. எல்லாம் பிடிச்சி தள்ளி போக சொல்லி அந்த மாதிரி ஹெவி க்ரௌட் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கோயில் விட்டு வெளியில் நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 10 o'clock நாங்கள் லைனில் 10:05 நான் லைனில் நின்னோம். 2:30 ஆகிடுச்சு நாங்கள் வெளியில் வரும்போது. இப்போ திரும்ப ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே ஜூஸ் கடை இருந்தது. ஸோ போய் எல்லோரும் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆளுக்கு பஸ் ஏறி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, மார்னிங் ஒரு 4 o'clock போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்கும் போல் அங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைக் ஒரு வேளை நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நார்மலான டேயில் பிளான் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஐ கெஸ் ட்ரெயின் இஸ் த பெஸ்ட். ட்ரெயினும் வந்து சென்னையிலேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். த்ரூ ட்ரெயின் ப்ளஸ் மற்ற ஒரு 4 ட்ரெயின் கிட்ட கனெக்டிங் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் கரெக்டாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 8:30க்கு இல்லை 8:45க்கு ஒரு பூஜை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் லாஸ்ட் பூஜையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் போது உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நியர்பையாக இருக்கவங்களுக்கு அது ஓகே. பட் லாங்லேருந்து வரவங்க டே டைம் ட்ராவல் விட இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி அங்கே போனது போயிட்டு மார்னிங் சாமி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஹோட்டல் புக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கிணறு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கோயிலுக்கு வரனாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சது. ஸோ ஐம் வைண்டிங் அப். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.